ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை நான் இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் இயரும் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு 2வது வருஷம் இந்த பூஜை. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ காமிச்சிட்ருக்க இந்த கிளிப்பிங் வந்து வரலட்சுமி பூஜைக்கு ப்ரிப்பேர்ட் ஆகி வாங்கின பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸ் இதெல்லாமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு கிட்ட காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து அம்மன் அழைப்பு வந்து நான் வந்து காலையில் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாமியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது வந்து நான் காலையில் தான் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஈவினிங் தான் வந்து மற்ற பூஜை, அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ஈவினிங்காக தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அம்மன் அழைப்பு முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங்காக பண்ண பூஜை தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து நான் கூப்பிட்டுருந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் நான் அவங்களெல்லாம் இதில் வீடியோவில் வந்து காமிக்கல. நான் கூப்பிட்ட எல்லாருமே என்னை மதித்து எனக்காக, அதுவும் சாமிக்காக முக்கியமாக வந்து தாம்பூலம் வாங்கிக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே மனசார என்னையும் வாழ்த்துனாங்க. நானும் வந்து அவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்து அண்டு ப்ரேயர்ஸை வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து புளியோதரை, அப்புறம் வடை, பாயசம் 2ம் பண்ணியிருந்தோம். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப பாராட்டிட்டும் போனாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்டாக நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அப்புறமா பழங்கள் வந்து 2 பழம், அப்புறம் ஒரு குங்குமச்சிமல் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் காமிச்சிருப்பேன். அந்த குங்குமச்சிமல் குங்குமத்தோட, அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முக்கியமாக வைக்க வேண்டியது வந்து வெத்தலை பாக்கு, அப்புறம் மஞ்சள் கயிறு, தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே சேர்த்து நான் வந்து கொடுத்தேன். அதையும் அவங்க சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமும் கூட. நான் வந்து பூஜைக்கு அழைச்சிருந்த நெய்பர் ஒரு அம்மா, எனக்கு ஃப்ரெண்டு, வெல்விஷர், அப்புறமா என்னோடய அம்மா மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத விதமாக எனக்கு வந்து ஒரு புது சாரீ வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அன்னைக்கு தாம்பூலத்தோடு வச்சு அவங்க எனக்கு அதை கொடுத்துட்டு எனக்கு வந்து குங்குமமும் வச்சு விட்டு என்னை வாழ்த்துனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பர்சனலி அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ சாமிக்கிட்ட இருந்தே நமக்கு வந்து இன்றைக்கி இது கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி, நான் அந்த பூஜை பண்ணுறதுக்கான பலனே எனக்கு வந்து கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜை பண்ணியிருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வந்து, அதாவது 3 நாள் கணக்கு, 3 நாள் கழித்து தான் நம்ம வந்து புனர் பூஜை பண்ணணும். ஸோ புனர் பூஜை மீன்ஸ் நம்ம வந்து உருவமாக உருவாக்கி வச்சுருக்கிற அம்மனை வந்து அதுக்கப்புறம் கலைச்சி எடுத்து வச்சிடணும் பத்திரமா. பட் அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருப்பாங்க. அந்த உருவத்தை மட்டும் நம்ம கலைக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அந்த மாதிரி நான் சண்டே தான் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணும்போது பூஜை ரூமில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் அரிசி பானையில், அந்த பக்கெட்டு இல்லைனா அரிசி பானை நம்ம எதில் அரிசி கொட்டி வச்சுருக்கோமோ அதில் கொஞ்சம் நேரம் வச்சு, இந்த வீட்டில் நீங்கள் வந்து எப்போவும் இருக்கணும், எங்கள் கூடவே இருக்கணும், நிறைய எதுவுமே குறையாத மாதிரி நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு கொடுக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு வந்து, முக்கியமாக ஆரத்தி எடுக்கணும். நிறைய திருஷ்டி பட்டிருக்கோம் இல்லையா, நானே நிறைய கண்ணு வச்சுட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம புனர் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி, அம்மா கொடுத்த சாரியை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இந்த பூஜையில் தான் நான் வந்து கட்டியிருந்தேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.